இன்னைக்கு நம்ம பைத்தானில் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா டைப் அப்படின்னா ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வகையான டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக் அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் அப்படின்றது டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த மாதிரி லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். நியூமெரிக் அப்படின்றது ரெண்டாக பிரியுது. ஒன்று டாட் இல்லாத நம்பரை வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லலாம். டாட் உள்ள நம்பரை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் பைனரி நம்பர் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் இருக்குது, ஆக்டல் இருக்குது. இதெல்லாம் வந்து போக போக நம்ம பார்ப்போம். அதிகமாக இந்த இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் இது யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரிங் அப்படி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் லெட்டர் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் கொட்டேஷனில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 2 ஆர் மோர் லெட்டர்ஸ் இருக்கும் பொழுது டபுள் கொட்டேஷனில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த டேட்டா டைப் வந்து பைத்தானுக்கு மட்டும் இல்லை, சி++, ஜாவா இது போல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி பேசிக் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்லாம் இருக்குது. பைத்தானில் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில டேட்டா டைப் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட், டப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி. லிஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி++, ஜாவாவாக இருக்கலாம், ஏதாவது படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அரே போல இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள டேட்டாவை வந்து கொடுத்துருப்போம். அது நம்பர்ஸில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணதாகவும் இருக்கலாம். நம்பர் ஸ்ட்ரிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கலாம். இது போல் தான் தனியாக செப்பரேட்டாக பிரிக்கிறதுக்கு வந்து நடுவில் கமான்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டேட்டாவை பிரிக்கிறதுக்கு. டப்பிள்ஸும் அதே போல் தான். இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இங்கே வந்து சர்க்கிள் ப்ராக்கெட் வரும். சேம் அதே போல் தான், நம்பரும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ஃபபெட்டும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம். செட் அப்படின்றது கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து டேட்டா நம்பர்ஸ் ஆர் ஆல்ஃபபெட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எது ஒன்றா இருக்கலாம். டிக்ஷனரி அப்படின்றது கர்லி பிரேசஸ் தான் வரும். இதில் கீ வித் வேல்யூ அதோட வரும். அதாவது கீ அப்படின்றது அந்த ஹெட்டிங் போல் நேம் அப்படின்னு போட்டு கோலன் ஒன்று வரும். அதுக்கப்புறமா என்ன நேமோ அந்த அதுக்குண்டான வேல்யூவை நம்ம அங்கே கொடுப்போம். ஏஜ் அப்படின்னு போட்டு கோலன், அதுக்கப்புறம் அதுக்குண்டான வேல்யூ. இது வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது. இந்த இதெல்லாம் வந்து சி++ல யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி டேட்டா டைப் பைத்தானில் மட்டும்தான் இந்த மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது இப்போ டேட்டா டைப் பார்த்துட்டோம். நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் தேவை. அதை தான் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது வேரியபிளை குறிக்கலாம். ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் இதெல்லாமே வந்து ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐடென்டிஃபயர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை பற்றி பார்ப்போம். ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம்லாம் வந்து ஃபியூச்சர் கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா A அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10 இன்டீஜர் வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த A அப்படின்ற வேரியபிளை நம்ம ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா B அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் ஃபுல்லாகவே. B ஸ்மாலில் கொடுத்துருக்கேன், அதாவது கேப்ஸ்லையும் கொடுக்கலாம், ஸ்மால்லையும் கொடுக்கலாம். வேரியபிள் நேம் இது நம்பர் இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி. சம் அதாவது சிங்கிள் லெட்டரில் மட்டும்தான் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும்னு இல்லை, 2 ஆர் மோர் லெட்டர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சம் அப்படின்றது ஒரு வேரியபிள், அதில் வந்து இன்டீஜர் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். CH அப்படின்றதும் ஒரு வேரியபிள் தான், அதில் வந்து சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் STR1 அதாவது ஆல்ஃபபெட்டும் இருக்கலாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் இருக்கலாம். அந்த வேரியபிள் STR1ன்ற வேரியபிளில் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே அண்டர்ஸ்கோர் லாஜிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்கோர் அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வேரியபிளுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், பின்னாடி நடுவில் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இங்கே ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து பூலியன் டேட்டா டைப், அது வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து லிஸ்ட் டேட்டா டைப், லிஸ்ட் டேட்டாஸ் இது எல்லாமே வந்து மை லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது வேரியபிளை குறிக்கும், ஃபங்க்ஷன் நேமை குறிக்கும், கிளாஸ் நேம், மாடல், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐடென்டிஃபயர் எப்படி இருக்கணும்? ஆல்ஃபபெட்ஸில் தான் வந்து இருக்கணும். ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர்லையும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கலாம். அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்
ஆல்ஃபபெட்ஸில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் இருக்கலாம். ஐடென்டிஃபையர் நேமில் வந்து நம்பர்ஸ் இருக்கலாம், 0லேருந்து 9க்குள்ள நம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா ஸ்மாலில் நீங்கள் வேரியபிளை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அந்த வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸ்மால் லெட்டரில் தான் நீங்கள் கொடுத்தாக்கணும். கேப்ஸில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணாலும் கேப்ஸில் தான் நீங்கள் கொடுத்தாக்கணும். அதான் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுக்கலாம். ஆனால் கேப்ஸில் கொடுத்தா கேப்ஸில் தான் ஆக்சஸ் பண்ணணும், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் தான் ஆக்சஸ் பண்ணணும். அதே போல் ஐடென்டிஃபையர்ஸோட நேம் வந்து கீவேர்டில் இருக்கக்கூடாது. கீவேர்ட் அப்படின்றது ரிசர்வ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராமில் வேற சில ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். பிரிண்ட் அப்படின்றது அதோட வேலை என்னன்னா பிராக்கெட்குள்ளே டபுள் கொட்டேஷனில் என்ன கொடுக்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணும். இப்போ ஒரு வேரியபிளை போய் பிரிண்ட்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு எரர் வரும். அதுதான் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீவேர்டை நம்ம வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது. பங்க்சுவேஷன்ஸ் கேரக்டர்ஸை வந்து அலோவ் பண்ணாது. எது மாதிரினா பர்சன்டேஜ், டாலர் சிம்பிள், இது போல் நிறைய இருக்கு. ஆம்பர்சன்ட் சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையரில் வரக்கூடாது. ஓகே, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஐடென்டிஃபையர்ஸில் எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், இதுதான் வந்து வேலிட். இந்த மாதிரி ஐடென்டிஃபையர்ஸ் கொடுக்கலாம். இப்போ சம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையரை, அதான் வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணலாம். டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் இப்படியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ரெஜ் நம்பர் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். நம்பர் 1 num1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். இது வந்து வேலிட். இதில் இது மாதிரி கிரியேட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எரர் வராது. எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், எதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு எரர் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்பர் கொடுத்துட்டு நேம், அதாவது இந்த வேரியபிள் நேமை வந்து நம்ம 1 2 நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா எரர் வரும். அப்புறம் நேம் டாலர் சிம்பிள் இது கொடுத்தாலும் எரர் வரும். டோட்டல் ஐஃபன் மார்க் அப்படின்னு கொடுத்தாலும் எரர் வரும். அதுக்கப்புறம் கீவேர்டு பிரிண்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இந்த பிரிண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபையராகவும் கிரியேட் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணாலும் எரர் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.